ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025 முதல் 26 டிசம்பர் வரை ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றிய பலன்கள். இந்த பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்குது, எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ராகுவும் சரி கேதுவும் சரி, நவ கிரகங்களில் 7 கிரகங்கள் முன்னோக்கி போகும், கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகும். இந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் பின்னோக்கி நகருவாங்க. இந்த 2 கிரகங்களும் சாயா கிரகங்கள், அதாவது ஷேடோ பிளானட்ஸ், அதாவது இல்யூஷனரி பிளானட்ஸ். இந்த மாதிரி ஒரு பிளானட்ஸ் கிடையாது. ஆனால் இந்த கிரகங்களுடைய, அதாவது சந்திரனும் சூரியனும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிராஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜினால் வரக்கூடிய அந்த இல்யூஷன் தான் ராகு கேது. அந்த ராகு கேதுக்குன்னு தனி கேரக்டர்ஸ் கிடையாது. ஏன்னா இதை முதல்ல கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது கெடுதல் பண்ணுவாங்க, அதனால தான் எனக்கு என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறோம். ராகு கேது உங்களுக்கு கெடுதலை பண்ணும். ஆனால் எப்படி பண்ணும் அப்படின்னா, அந்த ராகு இருக்கிற வீட்டோட அதிபதியும் கேது இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதியும் நல்ல பலன்களை கொடுத்தா அவர்களுக்கு இந்த 2 கிரகங்களும் சப்போர்ட்டிவ் பிளானட்ஸாக இருப்பாங்க. அதே சமயம் அந்த 2 கிரகங்கள் இருக்கக்கூடிய, அதாவது ராகு கேது இருக்கக்கூடிய இடத்தினுடைய அதிபதி நெகட்டிவ் பலன்களை கொடுத்தா நெகட்டிவ் பலன்களுடைய வீரியத்தை ஜாஸ்தி பண்ணி கொடுக்குமே தவிர மற்றபடி இவர்களுக்குன்னு தனி கேரக்டர்ஸ், தனி பலன்கள் கிடையாது. இப்போ நம்ம சொல்ல போகிறது கூட இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்னா, குருவும் சனியும் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல், ஏன்னா குருவோட வீட்டிலேருந்து சனியோட வீட்டுக்கு போகிறாரு ராகு, புதனோட வீட்டிலேருந்து சூரியனுடைய வீட்டுக்கு போகிறாரு கேது. ஸோ இந்த 2 கிரகங்கள், சூரியன் மற்றும் சனி ஆகிய 2 கிரகங்களுடைய பவரை இந்த ராகு கேதுக்கள் அதிகப்படுத்தி கொடுப்பாங்களே தவிர தனியான பலன்கள் கிடையாது. இப்போ நம்ம சொல்ல போகிறதே அதை பேஸ் பண்ணி தான், சூரியனையும் சனியையும் பேஸ் பண்ணி தான் பலன்கள் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா, 2025 மே 19 அன்னிலேருந்து 2026 டிசம்பர் 6 வரை ராகு கும்பராசிலும் கேது சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாங்க. அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 2025 வருஷம் மே 19 அன்னைக்கு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு. அதே மாதிரி கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி இந்த இடத்துல 18 மாதங்கள் பக்கத்தில் இருக்க போகிறாங்க. 2026 டிசம்பர் 6 விடியற்காலை 5:50 வரை ராகுவும் கேதுவும் கும்பம் மற்றும் சிம்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறாங்க. இந்த இடத்துல இருந்து கொண்டு அவர்களுடைய அதிகப்படியான பலன்கள், அதாவது சனி கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் அதிகப்படுத்துவார் ராகு, கேது சூரியன் கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் அதிகப்படுத்துவார். ஸோ இந்த 2 கிரகங்களுடைய தனிப்பட்ட பலன்களை காட்டிலும் இந்த 2 கிரகங்கள் இருக்கக்கூடிய ராசி அதிபதி மற்றும் அந்த நட்சத்திரங்கள், இப்போ ராகு இருக்கிறது சதயம், பூரட்டாதி, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரங்களில் ட்ராவல் பண்ணுவார். ஸோ இந்த பூரட்டாதி, சதயம், அப்புறம் அவிட்டம் இதில் ட்ராவல் பண்ணும்போது பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான குருவுடைய தாக்கத்தை அதிகப்படுத்துவார். அதுக்கப்புறமா சதயம் நட்சத்திரத்துக்கு வரும்போது தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்திலே ராகு ட்ராவல் பண்ணுவார். அந்த இடத்துல சனியுடைய பாதிப்பு, சனியுடைய நற்பலன்களை அதிகப்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திர சாரம். அதே இங்கே சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா கேது இருக்க போகிறது உத்தரம், பூரம் மற்றும் மகம், இந்த 3 நட்சத்திர சாரங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு. இதில் மகத்தில் ட்ராவல் பண்ணும்போது தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரம் சூரியனுக்கு அதிகப்படியான பலன்களையும், பித்ருக்காரகன் அப்படிங்கிறதுனால முன்னோர்கள் வழியில் சில நற்பலன்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த 2026 கடைசி காலகட்டத்தில். ஸோ உங்களுக்கு நற்பலன்கள் அமையுமா, கெட்ட பலன்கள் அமையுமா அப்படிங்கிறத இந்த சனி, சூரியன், குரு ஆகிய கிரகங்களுடைய தாக்கத்தை அதிகப்படுத்தும் விதமாக தான் இந்த 2 கிரகங்களும் செயல்படுமே தவிர, ஆனாலும் இவங்க இருக்கக்கூடிய சில இடங்களில் நல்ல பலன்களை வாரி வழங்குவாங்க. அது என்ன சில இடங்கள் அப்படின்னு கேட்பாரு. உங்கள் ராசிலேருந்து 3, 6, 11 ஆகிய இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்தால் அமோகமான பலன்களை தருவார்கள். நெகட்டிவான இடத்துல இருந்தால் கூட, சப்போஸ் அந்த 3வது இடத்த அதிபதி உங்களுடைய ராசிநாதனுக்கு எதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்குவார். அதே சமயம் அவர்
இருக்கக்கூடாத இடங்கள், இந்த இடத்துல இருந்தால் கஷ்டம்தான் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னால் 1, 2, 4, 5, 7, 8, 9, 10 மற்றும் 12 இந்த இடங்களில் இருந்தால், அதாவது இந்த 3, 6, 11 தவிர மற்ற எல்லா இடத்துல எந்த ராசியில் இருந்தாலும் கெடுதலை தரக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் ராகு கேதுக்கள் அந்த குறிப்பிட்ட இடத்து அதிபதி நல்ல பலனை கொடுத்தா அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாரே தவிர நெகட்டிவ் பலன்களை குறைச்சி தான் கொடுப்பார். ஸோ உங்கள் ராசிக்கு இந்த பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்ந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த ராகுகேது பயிற்சியினுடைய பலன்கள் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுமா இல்லை டெப்ரிஷியேட் பண்ணுமா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஒரு நல்ல ஜோதிடரை உங்கள் ஜாதகத்தை கொண்டு அலசி ஆராய்ந்து பலன்களை தெரிந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். தனுசு ராசி. அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராகு அமோக பலன்களை கொடுக்க போகிறாரு. கேது 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால ஆன்மீக நாட்டத்தை மட்டுமல்லாமல் முன்னோர்களின் வழித்தோன்றல்களை தேடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுத்தும். சில பேர் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட அப்பா யாருன்னே தெரியாதும்பாங்க. அவங்கள போய் தேடுங்கன்னு சொன்னால் யோசிக்க மாட்டாங்க. இப்போ வரும் அவங்களுக்கு சான்ஸு. திடீர்னு ஒரு இடத்துக்கு ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது அங்கே வேற ஒருத்தர் வருவார். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசும்போது உங்கள் தாத்தாவோட அண்ணன் பேரம்பா நாடு அப்படிம்பார். இப்படியே பேச்சு வளர்ந்து போச்சுன்னா கடைசியில் பார்த்தா அவங்களோட சொந்த அத்தனையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக வந்து உங்களுக்கு பல புதிய உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கேது செயல்படக்கூடிய வகையில் இருக்கார். ராகு உங்களுக்கு பல வெற்றிகளை கொடுக்கறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துவார். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சனி போகிறாரு, உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை கொடுப்பார். நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்களுடைய இந்த சிஏ, ஐசிடபிள்யூஏ, ஏசிஎஸ், நீட் எக்ஸாம் இதிலெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ண முடியலன்னா இப்போ சனி சாதகமாக செயல்படுறதுனால ராகு உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு 95% நற்பலன்களையும் கேது 75% நற்பலன்களையும் தரக்கூடிய வகையில் இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள், குடும்பத்தில் குழந்தை பாக்கிய பேர், திருமணம் போன்ற விஷயங்கள், குடும்பத்தில் பூர்வீக சொத்துலேருந்து பங்கு கிடைக்கிறதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் ஒன்று மாற்றி ஒன்று. முதல்ல ஒரு கல்யாணம் நடக்கும், அடுத்தது ஒரு குழந்தை பிறப்பு, அடுத்தது அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டு விழா, அதுக்கு அடுத்தது வீட்டில் இன்னொருத்தருக்கு கல்யாணம் நடக்கும். லைனாக ஒரு சில வீட்டில் தான் நடக்கும். கண்டினியூஸாக அடுத்தடுத்த வருஷம் கல்யாணம் குழந்தை பிறப்பு, கல்யாணம் குழந்தை பிறப்புன்னு. இது எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. அதெல்லாம் சில வீட்டில் மட்டும்தான் நடக்கும். அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ விமோச்சனம். உடனே நம்ம என்ன சொல்லுவோம், அவன் நல்லது பண்ணியிருக்கான், எனக்கு எதுவுமே நல்லது. அவன் எத்தனை கஷ்டப்பட்டிருக்கான்னு நமக்கு தெரியுமா? அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் கஷ்டத்தை அனுபவித்தவர்கள் மட்டும்தான் வெளியில் சொல்ல மாட்டாங்க. சுகம் வரும்போது அதை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதை பார்க்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கு இருக்க என்ன தோணுன்னா, பாரு அவனுக்கு மட்டும் நல்லது நடக்குது, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அதனால் ராகுவும் கேதுவும் தனுசு ராசிக்கு அநேக விதமான யோகத்தையும் தரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால அதுக்கு சப்போர்ட்டிவாக இந்த கிரகங்கள் சனிக்கும் குருவுக்கும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ராகு ஏற்படுத்தி கொடுப்பாரு. எல்லா விதமான கடன் பிரச்சனைகளையும் சமாளிக்கும் ஆற்றலை குருவும் ராகுவும் கேதுவும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஸோ இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டம். நல்ல நண்பர்கள் அமைவார்கள். திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படுறதுக்கு ராகு காரணமாக இருப்பார். அதாவது உங்களை 360 டிகிரியில் உங்களுக்கு வளர்ச்சியும் ஒரு ஏற்றத்தையும் தரக்கூடிய வகையில் ராகு கேது செயல்படுறதுனால இந்த காலகட்டத்துக்கு உண்டான ராகு கேது பயிற்சிக்கான பரிகாரம் என்ன, பிராயசித்தம் பண்ணால் எங்களுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தேன்னா, சிவம் மற்றும் முருகர் வழிபாடு, இல்லாட்டி சித்தர் வழிபாடு. போகர், அதாவது பழனியில் இருக்கக்கூடிய போகர், கரூரில் இருக்கக்கூடியவர், அதே மாதிரி கோரக்கர், இந்த மாதிரி சித்தர்கள் 18 சித்தர்கள் மட்டும் இல்லாமல் இப்போ ரீசன்ட் இயர்ஸில் மறைந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு மனசை காம்படுத்துங்க, மனசை அமைதிப்படுத்துங்க. அதுவே உங்களுக்கு பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் உபாயத்தை வழியாக ஏற்படுத்தி கொடுக்கும். ராகு கேதுக்களினால் ஏற்படுகின்ற பலாபலன்கள், உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பலன்கள் அதிகப்படியான நற்பலன்களை வாரி வழங்கிடவும், சங்கடமான பலன்களில் அதனுடைய தாக்கம் குறைவாக இருப்பதற்கும் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் சேர்த்து செய்வது நன்மையை ஏற்படுத்தும்.
உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது, குரு பயிற்சி எப்படி இருக்குது, அடுத்த 2 வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு டைரக்ட் கன்சல்டேஷனுக்கோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு கன்சல்டேஷன் பெறலாம். அதற்கு தனி சார்ஜஸ் உண்டு. இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.